இப்போ நம்ம என்ன பார்க்குறோன்னா மாங்காய் சம்மந்தி. அதுக்கு தேவையான சாமான் ஒரு சின்ன மாங்காய், ஒரு முடி தேங்காய், 4 மிளகா வத்தல், கொஞ்சம் கருவேப்பிலை, உப்பு, பெருங்காயம். இதில் மிளகா வத்தலை மாத்திரம் வறுக்கணும். வறுத்துட்டு பாக்கி எல்லாத்தையும் பச்சையாக இது பண்ணி ஒன்றா போட்டு அரைச்சிடலாம். பார்ப்போம். இப்போது மிளகா வறுத்தாச்சு பாருங்கள். பெருங்காயமும் மிளகாயும் வறுத்தாச்சு. ஃபஸ்ட்டு அதில் மிளகாயும் கருவேப்பிலை போட்டுடலாம். தேங்காய் துருவி வச்சுருக்கேன், மாங்காயும் அது மாதிரி துருவி வச்சுருக்கேன். அதோட உப்பு போட்டு ஒரு திருப்பின்னு வந்துட்டு மாங்காயும் தேங்காயும் போடுவோம். இப்போது இதை அரைச்சாச்சு. இதில் இந்த பெருங்காயத்தை போட்டுடலாம். அப்புறம் இந்த மாங்காயை போட்டுடலாம். அதுக்கப்புறம் தேங்காயை போட்டுடலாம். எல்லாத்தையும் போட்டு தண்ணி விடாமல் ட்ரையாக அரைச்சிடணும். இப்போது அரைச்சாச்சு. இதை பாருங்க. இதை பவுலில் மாற்றிட்டு பார்ப்போம். இப்போது மாங்காய் சம்மந்தி, மாங்காய் தொகையல் சொல்லலாம், அரைச்சாச்சு. கேரளா ஸ்டைலு. இது சாதத்தில், சுடுற சாதத்தில் போட்டு நல்லெண்ணெயோ நெய்யோ விட்டு பசஞ்சு சாப்பிட்லாம். சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே எடுத்துக்கலாம். பொதிச்சோறுக்கு இதை போட்டு பொதிச்சோறு பண்ணலாம். ரொம்ப அருமையாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஈஸியாக பண்ணக்கூடியது. எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. தேங்காய் சம்மந்தி கேரளா சைடு அப்படி சொல்லலாம். தமிழ்நாடு சைடு தேங்காய் தொகையல்.